Hello guys, how are you doing? So this session is going to be about Python help command. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நிறைய மாடியூல்ஸ் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து பைத்தானில் வந்து இனிமேல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மாடியூல்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு எஸ்எம்டிபி அப்படின்னு இருக்குன்னா ஒரு மெயில் ப்ரோட்டோக்கால் எப்படி வந்து மெயில் சென்ட் பண்ணுறது, அட்டாச்மெண்ட்ஸோட மெயில் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்எம்டிபி ப்ரோட்டோக்கால் இந்த பைத்தானில் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி அந்த மாடியூலோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேஸ்ட் ஆன் த நீட். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம்னா எப்படி ஹெல்ப் கமாண்டை யூஸ் பண்ணி அந்த மாடியூலில் இருக்கிற ஃபங்க்ஷன் டெஃபினேஷனை எப்படி வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறதா வந்து இந்த மாடியூலோட அப்ஜெக்டிவ். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஷார்ட் செஷன். ஓகே, ஸோ லெட் மீ கெட் ஸ்டார்ட். ஓகே, ஸோ அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட எனக்கு லைக் ஆல்மோஸ்ட் 73 to 75 ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஃபங்க்ஷனோட யூசேஜையும் ஞாபகம் வச்சுக்கிறது கண்டிப்பாக கஷ்டம். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து அந்த யூசேஜை நம்ம ஆட்டோமேட்டிக்காக பைத்தானில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைக் டாக்குமெண்டேஷனில் ஆல்ரெடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஹெல்ப் கமாண்டை யூஸ் பண்ணி நீங்கள் அதை ரிட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பைத்தானில் இருக்கிற எல்லா கீவேர்டுக்குமே கண்டிப்பாக டெஃபினிஷன் இந்த ஹெல்ப் டாக்குமெண்ட்டில் இருக்கும். எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ட்ரை பண்ணணும், சின்டாக்ஸ் எல்லாமே இந்த ஹெல்ப் கமாண்டில் இருக்குது. ஸோ இந்த ஹெல்ப் கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டப்பிள் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகேங்களா? டப்பிள் ஈக்குவல் டு ஸோ 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதான் என்னோட டப்பிள் அப்படின்னா, ஸோ இந்த டப்பிளில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டப்பிள் 1 டாட் அப்படின்றது கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தா உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? பட் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா இந்த டப்பிளில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இல்லை இதனோட டோட்டல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ பிரிண்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டப்பிள் 1 டாட் அண்டர்ஸ்கோர் dir அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த இதில் இந்த டப்பிளுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எலிஜிபிளோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸு, கவுண்ட்டு, சைஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த டப்பிள் ரிலேட்டடான இந்த டப்பிளுக்கு ரிலேட்டடான என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் வந்து இந்த டப்பில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டைரக்டரிஸ் இது வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து வேறு மாதிரி நம்ம எப்படி இதில் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து கண்டிப்பாக டெஃபினேஷன் தெரியாது. ஓகேங்களா? ஸோ அந்த டெஃபினேஷனுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ ஹெல்ப் கமாண்ட் கொடுத்தா ஹெல்ப் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்துடும், ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாடியூலுக்கு உங்களுக்கு வேணும்னா டப்பிள்ன்றது நமக்கு வந்து டப்பிளுக்கான டெஃபினேஷன்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பண்ணும், ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இது 2 தான் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு போக நம்ம அதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு இது 2 நமக்கு தெரியும். ஏன்னா கவுண்ட்டுங்கிறது என்ன, இன்டீஜர், ரிட்டன் நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் ஆஃப் தி வேல்யூ. இப்போ நீங்கள் வந்து டப்பில் வந்து நம்ம வந்து வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருப்போம் 1, 2, 3, 4, 5. ஸோ இதில் வந்து டப்பிள் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளோட டீங்கிறது நம்ம டப்புன்னு வச்சுக்கோங்க. அப்போ டி டாட் கவுண்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து ஒன் வந்து எவ்வளோ டைம் அக்கரன்ஸ் இருக்குன்னு கொடுக்கணும். அதுதான் ரிட்டர்ன்ஸ் நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் ஆஃப் த வேல்யூ. ஸோ உங்களுக்கு ஃபங்க்ஷன் ப்ளஸ் அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் எல்லாமே இதில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸுங்கிறது என்ன பண்ணும், ஸோ டி டாட் இண்டெக்ஸ் வேல்யூ, நீங்கள் அந்த வேல்யூ கொடுத்துட்டு ரிட்டர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் தி வேல்யூ. அதாவது இப்போ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதில் அந்த 2 வேல்யூ இருக்கும்போது ஒரு டப்லெட் 2 வேல்யூ இருக்குது. அப்போ நீங்கள் ஏதாவது அந்த ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம் எந்த இண்டெக்ஸில் அக்கர் ஆகுதோ அதனோட வேல்யூ தான் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி. சப்போஸ் உங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா அந்த வேல்யூவே இல்லைனா ரைசஸ் வேல்யூ வித் த வேல்யூ இஸ் நாட் ப்ரெசென்ட் அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனோட யூசேஜ் ப்ளஸ் அதனோட டெஃபினேஷன் அப்படிலாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன எக்ஸாம்பிள்லாம் பார்க்கலாம், இன்னும் நிறைய இருக்குது. இப்போ ஸ்ட்ரிங் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் இதான் சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட நமக்கு நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது ஸ்ட்ரிங்கில். ஸோ இந்த ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் கண்டிப்பாக வந்து ஒருத்தரால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ ஓகேங்களா? ஸோ டியூரிங் நம்ம ஏதாவது கோட் எழுதிட்டு இருக்கும்போது சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு வந்து வேணும்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஸ்லோவர் அப்படிங்கிறது, ஸோ ஒரு பேசிக்கானது ஸ்லோவர்னா என்னன்னா
உங்களோட ஸ்ட்ரிங் வந்து லோவர் கேஸில் இருக்கா இல்லை அப்பர் கேஸில் இருக்கான்னு செக் பண்ணுறதான். ஸோ இந்த இஸ் லோவர் இதனோட ரிட்டன் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பூலியன் வேல்யூ தான் ரிட்டன் பண்ணும். ரிட்டன் ட்ரூ இஃப் case characters all cased characters in S are lower case and there is at least one cased character is in S false otherwise. ஓகேங்களா? ஸோ அதான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து லோவர் கேஸில் இருந்தால் உங்களுக்கு வந்து ட்ரூன்னு வரும். சப்போஸ் ஒன்றாவது வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் ஜஸ்ட் ஒரு கேரக்டராவது உங்களுக்கு வந்து அப்பர் கேஸில் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒன் ஸ்ட்ரிங்க்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு ப்ளஸ் ரிட்டன் டைப் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஹெல்ப்போட யூசேஜ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லா மாடலுக்குமே செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி எஸ்எம்டிபின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது, அது இருக்கான்னு தெரில. ஓகே ஓகே ஸோ ஓகே அந்த மாடல் வரும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பைத்தானில் வந்து ஆக்சுவலாக நான் வந்து நம்பை ப்ளஸ் ஜாங்கோ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ நம்பையோட மாடியூலோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நம்பைன்னு என்டர் பண்ணால் போதும். அதில் இந்த நம்பைக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே வரும். ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, வெயிட் பண்ணுங்கள். வில் கம் இன் 30 seconds. ஓகேங்களா? ஸோ நான் இது ஏன் கவர் பண்ணுவோம், இந்த செஷனை ஏன் இப்போயே நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன்னா, லைக் நம்ம அடுத்த வீடியோஸ்லாம் வந்து நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ யூ ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட். என்னென்ன எப்படி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது, எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதெல்லாம் வந்து பைத்தானில் இன்பில்ட்டாக இருக்கிறது, இல்லைனா இன்பில்ட் அவங்களே ப்ரொவைட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதோட யூசேஜெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைனா எப்படி வந்து நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டாக எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இப்பயே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்பைலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. டி டைப்பு, ஆர்டரேஸ், சபோக், ரிட்டர்ன்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட். ஓகேங்களா? நம்பைங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு லைப்ரரி. ஸோ அந்த எக்ஸ்டர்னல் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து இதெல்லாம் காட்டும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ், அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் எப்படி வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ போக எல்லா வீடியோலையும் இதெல்லாம் கவர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தவிர நம்ம வந்து டப்பிள்ஸ் பார்த்தோம், செட் பார்த்தீங்களா? ஸோ செட்டோட பார்க்கலாம். செட் தெரியும் உங்களுக்கு, செட்டோட கீவேர்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ், பாப், சூப்பர் செட், சப்செட் இதெல்லாம் வந்து நம்மளோட இதில் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நம்மளோட முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில். ஓகேங்களா? செட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி. ஸோ கிட்ட எல்லா கீவேர்டுக்குமே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து என்ன கவர் பண்ண போகிறோம்னா ஃபார் லூப் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் லூப்போட டெஃபினிஷன் ப்ளஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நான் ஃபார்ன்ற கீவேர்ட் டைப் பண்ணோன்னா எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வந்து இருக்கு. ஓகேங்களா? ஃபார் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ்ட் டு இட்ரேட் ஓவர் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ சீக்வன்ஸ் சச் அஸ் ஸ்ட்ரிங், டப்பிள் ஆர் லிஸ்ட் ஆர் அதர் இட்ரேட்டபிள் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு இட்ரேட்டபிள் ஆப்ஜெக்டை தான் நம்மளால் வந்து ஃபார் லூப்பில் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். இட்ரேட் ஓவர் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ். ஓகேங்களா? எலிமெண்ட்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ்னால உங்களுக்கு வந்து இப்போ லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். அது வந்து இட் கேன் பி சார்ட்டட் ஆர்டரில் இருக்கலாம், இல்லை அன்சார்ட்டடாக இருக்கலாம். பட் இட்ஸ் அ சீக்வன்ஸாக இருக்குல்ல, லைக் வேல்யூஸ்லாம் கம்மா செப்பரேட்டட் வேல்யூஸாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபார் லூப்பில் போட்டு நீங்கள் அழகாக வந்து ஒவ்வொரு வேல்யூவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் லூப் இஸ் யூஸ்ட் டு இட்ரேட் ஓவர் தி சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம அடுத்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஃபார் லூப்போட டெஃபினேஷன், சின்டாக்ஸ், ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் தான் அடுத்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வேறு இந்த மாதிரி ஹெல்ப் கமெண்டை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த மெயினாக இந்த வீடியோ நான் சொல்ல வந்தேன். ஸோ இதே மாதிரி நம்மகிட்ட வந்து வைல் லூப் இருக்குது. ஸோ வைல் லூப்போட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா while statement is used for repeated execution as long as an expression is true. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அது ட்ரூவாக இருந்தால் திரும்பவும் நீங்கள் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஒவ்வொரு கீவேர்டோட டெஃபினேஷன், அந்த கீவேர்டில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன யூஸ் பண்ணலாம், அதோட சின்டெக்ஸ் எல்லாமே வந்து இந்த ஹெல்ப் கமெண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக நான் வந்து இதே வந்து ரெஃபர் பண்ணால் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஐடியா கிடைக்குமா அப்படிங்கிறது கிடையாது. பட் அது கண்டிப்பாக நம்ம வந்து டெய்லியும் கோட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இது வந்து உங்களோட ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செக் பண்ணிகிட்டு இருப்போம், அப்போ வந்து நமக்கு வந்து டாக்குமெண்ட் இல்லாமல் போயிடும், இல்லை நெட்டில் சர்ச் பண்ணும்போது கிடைக்காம போயிடும். ஸோ அப்போ வந்து மேபி இந்த ஹெல்ப் கமெண்ட் உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன்லாம் வந்து பைத்தான்லேருந்து வர டாக்குமெண்டேஷன் தான். ஓகேங்களா? அஃபிஷியலாக ஒரு டாக்குமெண்டேஷன் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை ரெஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா.
ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பைத்தான் ஃபார் லூப் வந்து பார்க்கலாம், எப்படி ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் டாடா பை பை. சதீஷ்.